கருங்கல் சிலடா சொல்லி கோவத்து மேல கோவம் வரும். சாமி இல்லாம சொல்லி வரங்கடா சாமி இருக்குது ஒண்ணு கிடையாது. திருப்பதி எல்லா பேரும் போறீங்க. திருப்பதிக்கு போய் என்ன வேண்டிக்கிறீங்க? திருப்பதி போதான் திருப்பதி ஏற்படும் சொல்லுவாங்க. ஆமா, என்னடா வேண்டிக்கிறீங்க? திருப்பதிக்கு போறீங்க, என் குடும்ப நல்லா என் பொண்டாட்டி இங்கிருந்து போறீங்க. நான் தப்பு இல்லை, உங்களை குறை சொல்லுங்க. திருப்பதிக்கு போறீங்க, வேண்டுதல் வைக்கிறீங்க, வேண்டுதல் நிறைவேறுது. திருப்பதி அந்த கமிலாட்டுக்கு என்ன பண்ணணும்? பெருமாளை எங்களுக்கு நல்லது நடந்தா ஒரு கையை வெட்டிக்கிறேன், காலை வெட்டிக்கிறேன், வெட்டி போட்டு வரத்தானே. ஏன்னா கமிலாட்டு நான் முடி போட்டா அதனால நீங்க முடி காட்டி செலுத்துறீங்க. கமிலாட்டு நீங்க சாமி அனுப்ப மாட்டீங்க. மாரியாத்தா தானே இது. மாரியாத்தலுக்கு ஒரு கையை காலை வெட்டிக்க. ஏமா வரலால என் கையும் காலும் எல்லாம் வளரும் சொன்ன உங்களுக்கு புத்தி இருந்தா சாமிக்கு முடிவு வேணா. ஏன்னா அம்மா மடத்து செலவு பண்ணி எதுக்கு அம்மா சீரியல் கூத்து நம்மளுக்கு வீடு ஏற்ற பண்ணாதீங்க. சாமி பின்ன இந்த கோயில் எப்படியா? என்ன கோயிலா? பக்கத்து ஊராருவா கொளுத்துடுறேன். வாடா பின்ன இந்த கோயில் எப்படியா? ஒரே ஒரு டீப் லைட் மட்டும் ஓடிக்கிட்டு. ஆமா, அவ்வளவுதான். எனக்கு எவ்வளவு வேணாம் சொல்றான். 70,000 தாளம் மத்தாளம் போட்டு ஒரு 17 சேர்த்து 19 பேரும் ஏன்டா கோயில் வரைக்கும் போறியா? என்ன ஒண்ணு சொல்றேன், நீ என்ன ஒண்ணு சொல்ற? மனூர்ல பேசுற எங்களுடைய காட்சி வாழ நாட்டை பத்தி இவங்க எல்லாம் எங்களுடைய நாட்டு ஜனங்கள். புரியுதா? ஏன்டா ரொம்ப எல்லாம் தெரிஞ்சவங்க நாடகத்தை பார்த்துருப்பாங்க. இவங்க இதனுடைய பண்பாடு இப்படிதான் பேசுவாங்க. காதல பரவாயில்ல, சரி நல்லா இருக்குது, நல்லா 2 வாரம் சொல்லிட்டு போடுவாங்க. உட்காந்துக்கிறாங்களா அரியா பிள்ளைல ஒண்ணுமே புரியாது. இப்ப நான் சுத்தமா போய் அந்த கோயில் வைடா வாங்கி சாப்பாங்க. ஒரு பையன் கூட பூஜை போடக்கூடாது, நாமம் போடக்கூடாது. அப்படி தமிழ் கொண்டு வந்து யாரு இவங்க இல்லம்மா, இவங்களுக்கு என்ன வேலை? ஐயா கூட்டம் கூட்டம் வேலை கூடி புத்தி கட்ட கவிதை நல்லா இருக்கும். என்கிட்ட ஒரு 10,000
பண்ண கட்டாயம் அந்த மாதிரி செய்யறத விட்டுட்டு 20,000 செலவு அந்த மகாராஜா அவன் தம்பிக்கு வயசு வந்து போனா அவன் மந்திரிட்ட முன்னாடி அண்ணா வந்து அவன் வேற மரம் வாங்கி போனான் தண்ணி ஊற்றி குடிச்சு முடிச்சு கொடுத்துட்டாங்க உன் பாப்பா எங்க கொண்டாந்து யாருன்னு விடுடா சின்ன தவறு ஒரு 2 பிள்ளைய கழிச்சுட்டு பாப்பா வயசு வந்து சரி பரவாயில்லாச்சா சரி நம்ம அச்சக்காரன் வந்து அதுக்காக இல்லடா ஒருவர் தொட்டதை நான் தொட மாட்டேன்டா பாட்டி ஒன்று 75 பழுத்த அப்படி அதை தெரிவிடியாத அந்த கல்சையை வச்சு போட்டு சாமி சாமி வெடிக்கிற வரையும் திடீர்னு ஒருத்தர் செத்து போறான் செத்து போன பொண்ணு ஒரு போட்டு அம்மா போய் கொடுக்கல மயில கொடுக்காதா சாமி எப்படி அவன் எதிர எவ்வளோ பேசுறீங்க அம்மா கழுத்து அனுப்புவான் நம்ம போற வேண்டிய சாமி கதைங்க பேசக்கூடாது அப்படி அதெல்லாம் போக அது மட்டுமா சரிங்க ஒரு மரத்தை விட மாட்டீங்கடா ஒரு மரத்தை ஒரு மாதிரி ஒரு வேப்ப மரத்தை விட மாட்டீங்களா அந்த அரச மரத்துல என்ன பண்ணுறது தெரியுமா அந்த அரச மரத்துல என்ன பண்ணுங்க எங்க கடை வாங்குறானோ என்ன பண்ணணும் எவன் தாஜா இருக்கிறானோ என்ன மாதிரி போய் கடந்த வாங்கி என்ன பண்றோம் சூளை போட்டு எரி போடுறோம் அந்த சூளையை போய் 4 செங்கலியா 5 செங்கலியா இல்ல 3 செங்கல் 7 செங்கல் எடுத்தாருங்க கொண்டு வந்து அது என்ன கல்லு அதை சுட்ட கல்லு கட்டி வச்சு சாமி மஞ்சள் வைக்கிற வேலை தெரியுமாடா அந்த மஞ்சளை கொண்டு வந்து அந்த கல்லு பூரா பூசை 3 பூசை போட்டுருங்க அந்த பூசையை போட்டுட்டு சாமி மாறி பார்த்தா காலி பார்த்தா இவ்வளோ நேரம் அடிக்கிறோம் சாமி வந்து என்ன கட்டுக்கிட்டோம் நம்மளை வச்சு அப்படியே மெல்லாட்டுவோம் சாமி எல்லாம் இல்லையா கழுத்துல வச்சுக்கிட்டு சாமி யாரும் ஏமாத்துங்க எங்கடா இருக்குது சாமி எவன சாமி அது யார போறாங்கல்ல அறுபதுரா திருவண்ணாமலைக்கு எதுக்கு போற திருவண்ணாமலை போறே இல்ல அம்மா எங்க போற கொண்டாடி போடுதே இது என்ன தலையில என்ன உத்தராட்சி மலைக்கு தடுக்காதடா தடுக்காத டிவிடி உத்தராட்சி மலையில அவரு அம்மா என்ன உத்தராட்சி மலை இது என்ன எது பாப்போம் நெத்தில என்னடா நெத்தில என்ன
ஏழுமலையா கோயிலுக்கு போறா சொல்லுங்க. ஏழுமலையா கோயிலுக்கு போறா. அவங்க ரொம்ப நாளா பிள்ளை இல்லை. அதனால திருப்பதி நடப்பயமா சென்று பகவான் இடத்துல வெளிநாட்டு பிள்ளை வரது பிள்ளை கிடைக்கும். அதனால அவங்க நாலு ஊர் போய் 4 ஊர் ஏசு எடுத்து உண்டி எடுத்து போறாங்க. அவனுக்கு ரொம்ப நாளா கஷ்டம். ஒரே கடந்தோட தாகல. அதனால மருவத்தூர் போறான். அதனால அந்த ஓம் சக்தி அம்மா மருவத்தூர் வெளியே போவாரா? இப்போ நான் பாத்துக்கலாம். ஏய், மருவத்தூர் எதுக்கு போற? எங்க இருக்குது சாமி? கருவாரைக்குள்ளியா? உங்க கருவாரையில நீங்க கருவா அறுத்துருவானு எவ்வளவு ஆளு போறதில்லைங்களா? பின்ன என்ன பின்ன இல்லையா இல்லையா? பட்டையா நீ பட்டையா? வடங்க மூஞ்சில காரி துப்பிடுவான் போனா வீட்டுல உட்காருக்கால வீட்டுல அக்கா இருக்காளா? எத்தனை அக்கா இருக்கா? கிடுக்கிடுன்னு போறேன். உன் அக்கா 2 அக்கால ஒரு அக்காவை கொண்டு என்கிட்ட 2 அக்கா இருக்கு. சொல்லல இங்க சொல்றான். இங்க அப்படின்னா காய்கறி கொடுத்துருமாடா. கொடுக்கடா ஒண்ணு முட்டை ஒண்ணு ஏன்னா தானே கொடுக்கலாம். கொடுக்கணும். சும்மா தானே இருக்கிறான். கொடுக்கணும் உனக்கா. உட்காருக்கா பாரு. அவன் நல்லா எல்லாம் பண்ற கிடுக்கிட்டு போறோம். நல்லா குளிக்க வைக்கிற குளிக்க வச்சுட்டு நல்ல சென்ட் அடிக்கிற அம்மா நம்ப சொல்லு. குளிப்பாட்டி உட்கார கொண்டாந்து ஆண்டு விடுறேன். எந்த மாமா? அந்த மாமனை எல்லாம் கல்லு போட்டு கொல்லு. விளையாட பஸ் மாமனை கொண்டுடா. மாமா பூரா கொண்டுருங்க. கல்லு தரோம். அந்த மருவத்தூருக்கு நீ அங்க போறதோட உக்கால கொண்டாந்து என்கிட்ட விட்டா ஆனா உனக்கு கொடுத்துருவாரு. பூரா தீந்துரும். இந்த 100 பிடிச்சிட்டு எடுத்துட்டு போறேன். எடுத்து போய் எந்த கால கொண்டாந்து விட்டாலும் எனக்கு சௌரி நீ கிளம்பு. நீ வாங்க அப்படி நம்மளுடைய ஆலயத்துல ஐயோ பூஜை பண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கு. பணவசதி இல்ல. பணவசதி இல்ல. பொண்ணு நேற்றுதான் பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. அது மாதிரி ஊர்ல எங்க மாதிரி நல்ல இருந்தாங்க கடை வாங்க கொண்டாந்து என்ன கொண்டாடி இருந்தாங்க விடுவோம். எவ்வளவு பணம் தருவீங்க? எம்மாண்டா பணம் ஒரு 1.5 லட்சம் தான் போகுது. என் பொண்ணுக்கு வந்து மஞ்சள் தண்ணி சுத்திட்டு அப்படியே தந்து இங்க வாடாங்க. கொஞ்சம் பெரிய மகன் தான் காலியா தேவையா கொண்டு போயா வாயை திரடான்னு காலில் நிற்கிறான் பாரு. நீ எத்தனை நாள் தான் காத்துட்டு எனக்காக நினைக்கிறியா? நான் என்ன பண்றது? அதெல்லாம் அவங்க அழுகிறோம். ஆய் உன் வீட்டுல என்ன இருக்கா? பொண்ணு நீ அடிமையான பொண்ணு. ஒண்ணு இருக்குதா? சின்ன வயசு. 8 வயசா? 8 வயசு. போறோம் வயசு. ஓஹோ பொண்ணால விட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு 20 ஒரு 18 ஒரு 17 நீங்க அவ்வளவு கம்மி. 16 அவ்வளவு கம்மி. அதுக்கு பிற்பாடு போனா என்ன தூக்கி உள்ள வச்சுருவான். 83 வயசு மரியாதையா இந்த ஊர்ல சுடுகாடு எங்க இருக்குன்னு கேளு. நீயா போய் பார்த்துக்க. அப்படி இந்த சுந்தரம் இந்த ஆளு தெரிஞ்சுட்டு இங்க என்ன பண்ணணும் அந்த ஆளு அறிவான முறையில் ஒரு இந்த பக்கம் டாஸ்மா இருக்கு இல்லையா? ஆமா டாஸ்மா இருக்கு கொண்டாந்து ஒன்று கட்டு. அந்த மதுபான கடை கட்டி கரெக்டா காலையில மணி 6 மணிக்கெல்லாம் தரணும்.
மகாராஜானா இவர் நவடா மகாராஜா. ஏலே, கரெக்டா மகாராஜா 11:40 நான் தரங்க ஆயிங்க. அவன் கழுத்துல அறுத்துறா. உட்கார்ந்து கிடக்குறான் நான் அடுத்த ஆளுங்க. நீ கஷ்டப்படாதடா. உங்க கஷ்டத்துக்கு தானே நீங்க வந்திருக்க. இந்த கோயில் எடுத்துட்டு அது இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மார்க்கை கட்டி வெடிகால 6 மணிக்கெல்லாம் தரேன். ஓ 6 மணி இருக்கு. ஆமா இரவு 12 மணி. ஆமா 6 மணிக்கு திறந்து இரவு 12 மணிக்கு தான் முடிக்கணும். பரவாயில்லப்பா நாள் சமமா இருக்கும். அப்படியும் சனி ஞாயிறு வெளி 24 மணி நேரம் சர்வீஸ் எழுதி போட விட்டு ஏன் ஓட்டுடா இனிமேல் மதுபானக்காரை அறிவிப்பது என்ன வேணாலும் சனி நேரம் முழு நேரமும் இயங்கும். அது முடிஞ்சதா? ஆமாங்க. அது ஒவ்வொன்று இருக்குது. நான் காமெண்ட் போட்டு பள்ளிக்கூடங்க அந்த பள்ளிக்கூடத்தை முன்ன போய் விடு. ஏன் இருக்கிறீங்க நாங்க ஹிஸ்டரி என்ன பண்ணலாம் வடங்க அந்த பள்ளிக்கூடத்தை இடிச்சுட்டியா அப்படியே அங்க ஒரு லாட்ஜ் கட்டு. லாட்ஜ்னா தெரியுமா? அங்க என்ன பண்ற பள்ளிக்கூடத்தை இடிச்சு அப்படியே ரூம் ரூபா ஒரு 10 ரூம் கட்டிட்டு 10 ரூம் கட்டிட்டேன். வேணும்னா எங்க பக்கம் வந்து பாரு. அப்படியே பீச் ஓரத்துல இருக்கும். மகேந்திரா ஹோட்டல் ஒன்று இருக்குது. அங்க வந்து பாரு. எல்லாம் நல்லா இருக்குதான். அந்த மாதிரி அங்க இருந்து என்ன பண்றேன், இங்க இருந்து மெட்ராஸுக்கு போடுறேன். மெட்ராஸுக்கு போய் திட்டமா 10,000 பணம் கொடுத்தா ஒரு குட்டி. 1 மாசம் அக்ரிமெண்ட்ல கைது போட்டுட்டு ஆம்டா என்ன கண்டவன் நான் கண்டேன். அதெல்லாம் போய் பாரு. இப்ப நீ எதுக்கு தான் சம்பாதிக்கலாம்? சும்மா வயலு போய் பாரு. அப்படியே என்ன பண்ற 10,000 கொடுத்து என்ன பண்ற 1 லட்சம் ரூபாய் கொடுத்து என்ன பண்ற ஒரு 10 குட்டி கொண்டாந்து விட்டுறோம். கண்டிப்பாக நல்லா அழகா கொண்டாந்து அவளுக்கு டெஸ்ட் பண்ணி கொண்டாந்து விட்டுறான். விட்டுட்டு வர்றான். நாடுன்னா நாடு இது மாதிரி இருக்கண்டா. கோவில் இடிச்சு மதுபான கடை கட்டலாம். யாராவது கடை பள்ளிக்கூடத்தை இடிச்சுட்டு லாட்ஜ் கட்டலாம். பரவாயில்லடா அப்பா. அப்படி லாட்ஜ கட்டிட்டு கட்டிட்டு அந்த 10 குட்டி கொண்டாந்து விட்டுறான். விட்டுறாங்க. அந்த 10 குட்டி கொண்டாந்து விட்டுட்டு இவங்க எல்லாம் நாட்டு மக்கள். ஓ இவங்க உங்க நாட்டு மக்கள் என்னடா வெயில்ல பகல் பூரா ஓல் பண்றாங்க. ஆமாங்க. காசு கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுறாங்க. இவங்க எல்லாம் ஃப்ரீயா கொண்டு போய் அவளை விட்டு விடு. அப்பதான் இவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு வாரம் நின்று ஜிஹெச்ல படுத்து இருப்பாங்க. ஏன் எல்லா ஆச்சும் இதுதான். ஏண்டா